ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தேவன் உன் பேரை மறக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் மறந்துட்டாரோ? நானும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சு அவரை துக்கப்படுத்திட்டேனே, அவரை வேதனைப்படுத்திட்டேனே என்று சொல்லி உங்களுக்குள்ளே என்ன செய்யணும் புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் பெயரை மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளை, நீங்கள் அவருடைய மகன், நீங்கள் அவருடைய மகள். எனவே எப்படி உங்களை ஆண்டவர் மறப்பார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் முன்னே இருக்கிறது என்று என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள், இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறது எப்படிப்பட்ட தெரியுமா? அது பாதுகாப்பை குறிக்கிறது. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன திட்டம் பண்ணினாலும், உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினாலும், உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினாலும், இல்லை உங்கள் மேலே கரைப்படுத்தணும் திட்டம் பண்ணினாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ரீதியில் அவன் என்ன செய்தாலும் வந்தாலும், நீங்கள் கர்த்தருடைய உள்ளங்கையில் இருக்கிறீர்கள். அவளை உள்ளங்கையில் உங்களை வரைந்து என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் தான் சொல்கிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்ராயிமே, நீ திருப்பி படாத அப்பந்தாம்பா, நீ எனக்கு விரோதமாக காரியத்தை செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு விரோதமாக செஞ்சு உன்னை நான் வெறுக்கிற அளவுக்கு நீ செஞ்சாலும் நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி சொன்னாரே, அதே தேவன் தான் எப்ராயிமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம் தான் உனக்கும் ஆண்டவர் தருகிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. உனக்கு தான் மதில் போல சில காரியம் இருக்கிறது, உனக்கு தான் சில மதிலை தாண்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ ஒரு மதில் போல் இருந்தது. அது மாத்திரமல்ல, செங்கடல் மதில் போல் இருந்தது. அதில் என் தேவன் வழிகளை திறக்கலையா? அதில் பாதைகளை உண்டாக்கலையா? புதிய பாதை அமைத்து கொடுக்கலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சதை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு எதெல்லாம் நீங்கள் கடக்க முடியாமல், எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் உங்களால் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்க, இது என் குடும்பத்துக்கு சாத்தியமில்லை, எனக்கு வருகிற வருமானத்துக்கு சாத்தியமில்லை, எனக்கு இது சாத்தியமில்லைன்னு சொல்கிறதெல்லாம் அவர் சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாய் மாற்றுவார். அவர் அசாதாரணங்களை செய்கிறவர், அவர் அசாத்தியங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த தேவன் தான் சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவருடைய பேரையும் நான் வரைந்திருக்கிறேன், நான் உன் பேரை நான் மறக்கலை, உன் பேரில் நான் நினைவாக தான் இருக்கிறேன். உன் பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். சோர்ந்து பார்க்காதே, உன் பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிற தேவன் இன்றைக்கு இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய பேர் மறக்கலைன்னு சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க, தைரியப்படுத்திருக்கிறேன். நன்றியப்பா. அப்படியே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளை தைரியப்படுத்தினாக்க நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.